ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ப்ளவுஸை நீட்டாக அயர்ன் பண்ணி எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட் உயரம். டேப்பை ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் டேப்பும் சுருக்கம் இல்லாமல் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 14 இன்ச் உயரம், இதுதான் ப்ளவுஸோட உயரம். அடுத்த மெஷர்மெண்ட் சுற்றளவு. சுற்றளவுக்கு டேப்பை ப்ளவுஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஆம்கோலோட எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர் பண்ணுங்க. டேப்பை இந்த மாதிரி கிராஸாக வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட் கழுத்து அகலம், கழுத்து உயரம். கழுத்தோட அகலம் எடுக்க டேப்பை ப்ளவுஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நேராக பிடிச்சிட்டு டேப்போட அனதர் சைடை எடுத்து ஷோல்டரோட எட்ஜில் வச்சுட்டு ப்ளவுஸ் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கிராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி பிடிக்கும்போது டேப்போட 2 சைடும் ஜாயின் ஆகிற இடத்துல வர்ற மெஷர்மெண்ட்டு தான் கழுத்தோட அகலம். அடுத்து கழுத்தோட உயரம். உயரம் எடுக்க டேப்பை ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ப்ளவுஸோட நெக் வளைவு வர்ற இடத்துக்கு நேர வர்ற அளவு தான் கழுத்தோட உயரம். எனக்கு கழுத்தோட உயரம் 7 இன்ச் இருக்கு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆம்கோல். டேப்பை ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வளைவு வர்ற இடத்துக்கு நேர இருக்கிற லைன் வரைக்கும் தான் ஆமோட உயரம். நம்ம மெஷர் பண்ணும்போது ப்ளவுஸை இந்த மாதிரி கிராஸாக வச்சு மெஷர் பண்ணக்கூடாது, நேர வச்சு தான் மெஷர் பண்ணணும். இப்போ ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துக்கு நேர பார்க்கும்போது எனக்கு 5.25 இன்ச் இருக்கு. இதுதான் ஆம்ஹோல் உயரம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் இடுப்பு சுற்றளவு. கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வர்ற மெஷர்மெண்ட்டு தான் இடுப்பு சுற்றளவு. எனக்கு 9 இன்ச் இருக்கு. அடுத்த மெஷர்மெண்ட் ஷோல்டர். ஷோல்டர்ல இருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் வந்த அளவு தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். எனக்கு 2.25 இன்ச். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு மெஷர்மெண்ட். கிராஸ் உயரம் தான் முக்கியமான மெஷர்மெண்ட். கிராஸ் உயரம் எடுக்க ஷோல்டரை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் டாட் வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப்பை ஷோல்டர்லேருந்து கிராஸ் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு டேப்பை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி டாட்டோட எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் கிராஸ் உயரம். எனக்கு 12 இன்ச் இருக்குது. அடுத்து கழுத்து உயரம் அகலம். பேக் சைடுக்கு எப்படி உயரம் அகலமோ நம்ம மெஷர் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும். இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தாலே நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு சில கால்குலேஷனை வச்சு கட்டிங் போட்டுடலாம். இல்லை நீங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸில் இருந்து தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து கட்டிங் போடணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 அளவு எடுத்துக்கிறணும். அதுக்கு பட்டன் பட்டை சைடு இந்த கழுத்து வளைவு வர்ற இடத்துல இருந்து பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 3.5 இன்ச் இருக்குது. இதே மாதிரி ஆம்கோல் சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல இருந்து பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.25 இன்ச் இருக்குது. அடுத்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட். டேப்பை ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 8 இன்ச் இருக்குது. இதுதான் கை உயரம். அடுத்து ஓப்பன் சைடு வச்சு கை சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு எனக்கு 6 இன்ச் இருக்குது. அடுத்து அடிக்கை உயரம். ஆம்கோலும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து ஸ்லீவ் எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணணும். எனக்கு 5.25 இன்ச் இருக்குது. அடுத்து ஆம் சுற்று. நான் எப்படி இப்போ ஸ்லீவை இழுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரியே வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு 7.25 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அளவை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனும் எந்தெந்த இடத்துலலாம் சீம் அலவன்ஸ் போக எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டு தையலுக்கு விடணும் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.